வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. டெல்லியைப் போலவே ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து மாணவர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போர்க்களம் போல காட்சியளிக்கும் போராட்ட களம் தொடர்பாக விவரிக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில் நடந்த போராட்டம் நம்மளால மறக்க முடியாது. ஏன்னா நீட் முறைகேடுகளை எதிர்த்து டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க. வாங்சுக் அவருடைய உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தோன்னா டெல்லியில் எல்லா மாணவர்களும் ஒன்று கூடி அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு அடுத்தபடியாக அரசும் அவங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்ச்சு அந்த போராட்டம் அப்படிங்கிறது கைவிடப்பட்டுச்சு. ஆனால் அந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்திய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ அதே போல ஒரு சூழல் ஜார்க்கண்ட்லேயும் உருவாகி இருக்கு. அதை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம தமிழகத்தில் எப்படி TNPSC அப்படின்னு இருக்கு, அதாவது அரசு வேலைகளில் நமக்கு இடம் இருக்கு அப்படின்னா அதற்கான தேர்வுகளை எழுதி இளைஞர்கள் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கிப்பாங்க. அந்த மாதிரி ஜார்க்கண்ட்லையும் ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் நிறைய முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் ஜூலை 25 ஜார்க்கண்ட்ல போராட்டங்களை தொடங்கியிருந்தாங்க. ராஞ்சியில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல ஆரம்பிக்க இருந்துச்சு. இப்படி மெல்ல மெல்ல ஆரம்பிச்ச இந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு 17வது நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல பார்த்தோம்னா தேவேந்திரநாத் முட்சோ அப்படிங்கிறவர் இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதத்தை தொடங்கி இருந்தாரு ஆகஸ்ட் 9 இருந்து. அங்க எப்படி வாங்சுக்கோ அதே மாதிரி தான் இவர் இங்க தேவேந்திரநாத் அப்படிங்கிறவர். ஸோ இதற்கிடையில பார்த்தோம்னா இன்னைக்கு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியை இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. காலையில ஒரு அமைதி பேரணியா ஆரம்பிச்ச விஷயம் இப்ப அங்க ஒரு போர்க்கள போல மாறி இருக்கிறது தான் நம்ம திரையில பார்க்கிறோம். இப்ப முதற்கட்டமா அந்த பேரணி எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா 3.30 கோடி ஓவரால் மக்கள் தொகை. இப்ப சமீபத்திய இந்த வாக்காளர் இறுதிப்பட்டியல் படி பார்த்தோம்னா அதுல 18 இருந்து 29 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேல அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையில தான் அதாவது அரசு வேலைகள்ல தனக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு தேர்வுகளை எழுதின மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஏமாற்றமா வந்த விஷயம் இந்த தேர்வினுடைய வினாத்தாள்கள் கசிஞ்சது. அதற்கு அடுத்தபடியா இந்த தேர்வுகளை கண்டக்ட் பண்றவங்களுக்கு பணம் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசே இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டா எப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னா இந்த தேர்வுல நடந்த அந்த முறைகேடுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் CBI விசாரிக்கணும். அதே மாதிரி சமீபத்தில் நடந்த JSSC அந்த தேர்வுகள் இது எல்லாமே ரத்து செய்யப்படணும். இதே போல சிவில் சர்வீஸ் தேர்வுகளையும் உடனடியாக ரத்து செய்யணும். அது மட்டும் இல்லாம JPSC அப்புறம் JSSC 2 வாரியங்களுடைய தேர்வு நடைமுறைகள்ல வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதுல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். இதெல்லாம் தான் மாணவர்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடர்றதுனால அவங்க இந்த மாணவர் குழுவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா நீங்க வைக்கிற கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா ஒரு சில கோரிக்கைகளை தவிர இதுல முக்கியமான விஷயம் CBI விசாரிக்கணும் அப்படிங்கிறது. இப்ப CBI விசாரிக்கணும் அப்படின்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அங்க போயிடுச்சு அப்படின்னா இங்க ஆட்சியில நிறைய பிரச்சனை வரும். இதுக்காக இப்ப ஹேமந்த் சோரனுடைய அரசு CBI விசாரணைக்கு இதுவரைக்கும் அப்ரூவல் கொடுக்கல. இதனால தான் இப்ப இந்த போராட்டம் அப்படிங்கிறது தீவிரமடைகிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கிடையில பார்த்தோம்னா இந்த நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பேரணியெல்லாம் போனவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த
அடுத்தபடியா சட்டமன்றத்தை முற்றுகையிட ஆரம்பிச்சாங்க. இந்த சட்டமன்றத்தை முற்றுகையிடும் பொழுது அங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்கள்ல பேரிகார்டு எல்லாம் போடப்பட்டுச்சு. ஆனா அந்த இடங்கள்ல இருந்தா மாணவர்கள் பொறுமையா அமைதியா பேரணி அந்த ஒவ்வொரு பேரிகார்டையும் தாண்டி வந்தாங்க. போலீசாரும் அவங்களை எந்த விதத்திலையும் தடுக்கல. சரி, அமைதியான பேரணியை தானே இருக்கு அப்படின்னு. ஆனா சட்டசபையை நெருங்க அங்க அந்த ஒரு போர்க்களமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அவங்க உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுனோ அவங்கள கலைக்கணுன்றதுக்காகவும் அங்க போலீசார் அந்த மாணவர்கள் மேல தண்ணீரை பீச்சி அடிச்சாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் அவங்களை எதுவுமே பண்ணல. தண்ணீரை பீச்சி அடிச்சா என்ன, அதுலயும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம்னு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு அவங்க அந்த தண்ணீரை பீச்சி அடிச்ச இடத்துல எல்லாம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு போர்க்களமான இருக்கக்கூடிய அது மாதிரி போர்க்களம் மாதிரி ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுதே சில மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அசம்பிளிக்குள்ள என்ட்ரு ஆயிட்டாங்க. அந்த காட்சிகள் கூட கிடைச்சிருக்கு. அவங்களையும் போலீசார் தடுத்து நிறுத்துற முயற்சியில ஈடுபட்டாங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ நேரம் எந்த ஆக்ஷனுமே எடுக்காத காவல்துறை அவங்க அந்த ராஞ்சியிலேருந்து ஆரம்பித்து சட்டமன்றத்தை முற்றுகையிடுற வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன்லேயும் இறங்காத போலீஸ் அதுக்கடுத்தபடியாக பார்த்தோன்னா கண்ணீர் புகை குண்டுகளை வீச ஆரம்பித்தாங்க. காரணம் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அந்த அசம்பிளியோட ப்ரெமிசஸ்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. போலீஸாரோட அந்த பேரிகார்டு முள்வேலி இதெல்லாம் தாண்டி அவங்க என்ட்ரி ஆனதுனால இதுக்கு மேலே இந்த நிலைமையை கட்டுப்படுத்தலைன்னா இது இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறதுனால கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அங்கே போலீஸார் மாணவர்களை கலைக்க முயற்சி செஞ்சாங்க. அந்த இடம் தான் அடுத்தபடியா ஒரு போர்க்களமான சூழலா உருவாகி இருந்துச்சு. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். இப்போ கண்ணீர் புகை குண்டுகள் வீச நாலா பக்கமும் மாணவர்கள் சிதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல் அடுத்து எந்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற தகவல்களோட என்னோட செய்தியாளர் ரமேஷ்குமார் நேரலையில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்டயும் நம்ம கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இப்போ அதாவது ஆல்ரெடி 1000 பேர் கிட்ட அந்த அசம்பிளிக்குள்ள போயிட்டாங்க, அந்த வளாகத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அது உண்மையா? இப்போ அந்த மாணவர்களை அடுத்து தடுக்கக்கூடிய நிலைமையில போலீசார் எந்த அளவுக்கு இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன ரமேஷ்குமார்? வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தர்ல கடந்த ஜூலை 20ஆம் தேதி நடந்த மாணவர்கள் போராட்டம் தேசிய அளவுல கவனம் பெற்றதுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர் அமைப்பில ராஞ்சியில இருக்கக்கூடிய ஜெய்பால் முண்டா ஸ்டேடியத்துல இருந்து சட்டப்பேரவையை நோக்கி செல்லக்கூடிய போராட்டத்தை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதுபடி இன்னைக்கு தங்களுடைய பேரணியை அவங்க தொடர்ந்தாங்க. இந்த பேரணியை அவங்க 2 பேர் வச்சிருந்தாங்க. ஒண்ணு திரங்கா யாத்ரா, சன்சத் கெரோ. திரங்கா யாத்ரான்றது கையில ஏந்திட்டு போறது, இன்னொன்னு சன்சத் கெரோ அப்படின்றது
சட்டப்பேரவையை முற்றுகையிடுவது அப்படின்றதுதான் இந்த பேரணியோட முக்கியமான ஒரு செயல் வடிவமா வந்திருந்தது. இதுல அந்த ஜெய்பால் சிங் முண்டா ஸ்டேடியத்திலிருந்து சட்டப்பேரவை வளாகம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இடைப்பட்ட தூரம் வந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 4 கிலோமீட்டர் தூரத்துல காவல்துறை வந்து பல இடங்கள்ல வந்து பேரிகார்டுகளை கொண்டு தடுப்புகளை வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த பேரிகார்டு வந்து சாதாரண தடுப்புகள்ல நம்ம அந்த வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பாப் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்பி வேலி, அந்த கம்பி வேலியோடு கூடிய அந்த பேரிகார்டுகளை பல இடங்கள்ல வந்து அமைச்சிருந்தாங்க. அப்ப இந்த ஜெய்பால் முண்டா ஸ்டேடியத்தில இருந்து பேரணியாக புறப்பட்ட மாணவர்கள் காவல்துறை பல இடங்கள் அமைத்திருந்த அந்த தடுப்புகளை தாண்டி தான் வந்து போனாங்க. அப்ப காவல்துறை வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல. இறுதியா ஜெகநாத் டெம்பிள் அப்படின்ற இடத்துல மாணவர்களுடைய போராட்டம் அந்த பேரணி வந்தப்பதான் அங்க இருக்கக்கூடிய தடுப்புகளை வைத்துக் கொண்டு மாணவர்கள் முன்னேற முயன்ற போதுதான் காவல்துறை அவர்கள் மேல தடியடி நடத்தினாங்க. அவர்கள் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்தும் அந்த கூட்டத்தை வந்து கலக்க முயன்றாங்க. ஏன்னா இந்த ஜெகநாத் டெம்பிள் அப்படின்ற பாயிண்ட் தான் சட்டப்பேரவையில இருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்கதான் கடைசியா அமைக்கப்பட்ட பேரிகார்டு. இதை தாண்டி போனாங்க அப்படின்னா நேரடியா சட்டப்பேரவைக்குள்ளேயே மாணவர்கள் வந்து நுழைஞ்சிட முடியும். இதற்கு மேல மாணவர்கள் சட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க அப்படின்றதுனால காவல்துறை வந்து தடியடி நடத்தினாங்க. இன்னும் சில பேர் மீது தண்ணீரை வாட்டர் கேனன்ஸ் வந்து பீச் அடித்தாங்க. அப்போதும் கூட சில மாணவர்கள் வந்து அவற்றையும் தாண்டி சட்டப்பேரவை வளாகத்துக்கு 200 மீட்டர் தொலைவில் நெருங்கி விட்டதாக வந்து கூறப்படுகிறது. அங்கதான் காவல்துறை வந்து மாணவர்கள் மேல கண்ணீர் புகைகள், டியர் கேஸை வந்து வீசி எறிந்து கலைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது. இதுல சில மாணவர்கள் ஒரு 10 பேர் வரைக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதா சொல்லப்படுகிறது. காவல்துறைக்கு ஒரு 3-4 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதா சொல்லப்படுகிறது. காவல்துறை வந்து நடத்தி இந்த தடியடி கண்ணீர் புகை வீச்சுக்கு வந்து மாணவர் அமைப்பினர் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுடைய 51வது பிறந்த நாள். நாங்க அமைதி வழியில போராட்டம் பண்ணோம், அமைதி வழியில போராட்டம் பண்ண எங்க மேல நீங்க எதுக்கு தடியடி நடத்தணும் அப்படின்னு மாணவர்கள் கண்டனம் தெரிவிக்க, இது ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மாணவர்களுக்கு கொடுத்த பிறந்த நாள் பரிசா இது அப்படின்ற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட சில பேரை காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. காயமடைந்தவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில தற்போது சிகிச்சையும் வழங்கப்பட்டு வந்து வருது. இந்த மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்களால ஒருவரான தேவேந்திரநாத் மகத்தோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய போராட்டம் தொடரும், எங்களுடைய எல்லா கோரிக்கையும் நிறைவேறுகின்ற வரை நாங்கள் வந்து ஓய மாட்டோம், எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும், எங்களுடைய நிறைவேறலைன்னா முதலமைச்சருடைய பதவிக்கே ஆபத்து நேரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காரு. மாணவர்கள் அப்படின்றது வந்து ஒரு யுவா, அதாவது இளைஞர்கள். யுவான்ற வார்த்தையை திருப்பி, வாயு அப்படின்னா காற்று, காற்றுக்கு யாருமே தடைபட முடியாது, அதே மாதிரி இளைஞர்களுக்கும் யாரும் சக்தியும் தடைபட முடியாது அப்படின்ற எச்சரிக்கையை மாணவர் அமைப்பினர் அரசுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நடந்தப்போ சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பதற்றம் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளுக்கு வந்து சட்டப்பேரவை நிகழ்வு இன்னைக்கு நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டு நாளை காலை வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஒரு பக்கம் வந்து சட்டப்பேரவையை ஒத்தி வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் பாஜக தரப்புல இருந்து ஒரு கடுமையான விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு இந்த நடவடிக்கைக்கு. இவ்வாறு அங்க போர் சூழல் அப்படிங்கிறது, அந்த வளாகம் அப்படிங்கிறது ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்குது. மறுபடியும் நாளைக்கு சட்டப்பேரவை கூடுமா, இதற்கிடையில இந்த போராட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.